எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக போக மாட்டேங்குது, என் கோல்ஸை நல்லா அச்சீவ் பண்ண முடியலை, அச்சீவ் பண்ண நினச்சாலுமே தள்ளி தள்ளி போகுது, என் வாழ்க்கையில் பாசிட்டிவான இன்சிடென்ட்ஸ் நடந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கோல் என்ன டிசைர் எது வேணா இருக்கட்டும், அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரே காரணம் அவேர்னஸ். ஸோ இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அவேர்னஸ் இந்த வீடியோ மேலே இருக்குது, ஓகேவா? பட் டே டு டே லைஃப்பில் உங்கள் அவேர்னஸ் எங்கே இருக்குது? ஓகேவா? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் சிம்பிள். மேனிஃபெஸ்டேஷன் வந்து பீயிங் அவேர் ஆஃப் தி அன்சீன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் நான் ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதான் நம்ம கோல். அப்படின்னா என்கிட்ட 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், ஐ வாண்ட் 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு என் அவேர்னஸை அது மாதிரி செலுத்த முடியும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி மேலே என்னோட அவேர்னஸை என்னால் செலுத்த முடியும். ஸோ எந்த பாசிபிலிட்டி மேலே நான் அவேர்னஸ் செலுத்துறது? இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போ எந்த பாசிபிலிட்டி மேலே நான் என்னோட அவேர்னஸ் ரொம்ப செலுத்துறனோ அந்த ரியாலிட்டி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும், அந்த ரியாலிட்டி தான் வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒரு இன்ஃபினைட் ஃபீல்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபினைட் ஃபீல்ட். இது வந்து இன்ஃபினைட், இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஓகேவா? இதில் கிரியேஷன் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். அதாவது எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஆல்ரெடி இருக்குது. இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் பொட்டன்ஷியல். அதாவது ஃபிசிக்கலி அது எக்ஸிஸ்ட் ஆகலனாலுமே அது ஒரு இன்ஃபினைட் ஃபீல்டில், அதாவது வேவ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இதை வந்து நம்ம குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. குவாண்டம் ஃபீல்டு, ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ், இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இல்லைனா சூப்பர் கான்ஷியஸ்னஸ், இல்லைனா காட்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ எல்லா பாசிபிலிட்டியுமே ஆல்ரெடி இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸில் நம்ம எந்த பாசிபிலிட்டி மேலே அவேராக இருக்கோமோ அந்த பாசிபிலிட்டியை மீண்டும் தொடரும் ஆர் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்னோட 3D ரியாலிட்டி, ஃபிசிக்கல் ரியாலிட்டி தான் வந்து உண்மை, ஓகே, அண்ட் இதுதான்ப்பா நிஜம், என்ன நடக்குதோ அதுக்கு தான் மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எது நிஜம் அப்படின்றது பார்த்தோன்னா இட்ஸ் நாட் ஃபிசிக்கல் ரியாலிட்டின்றது. இட்ஸ் ஜஸ்ட் அன் எஃபெக்ட், இட்ஸ் நாட் அ காஸ். ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன சுச்சுவேஷன், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தா அது எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்கள் மென்டல் பிளேன் தான். அதாவது உங்கள் ஃப்ரீக்வன்சி, இல்லைனா உங்கள் ஐடென்டிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ரியாலிட்டின்றது ஒரு எஃபெக்ட். அதுக்கான காரணம் இஸ் த மென்டல் பிளேன், அதோட காஸ் வந்து மென்டல் பிளேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டை இன்னொரு எஃபெக்ட் மூலமாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட மூல காரணம் என்ன, அந்த மூல காரணம் என்னன்னு பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணால் மட்டுமே நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. ஓகே, 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். ஓகேவா? ஸோ என்னதான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே, ஐயோ நான் 1000 ரூபாய் தானே சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அந்த 1000 ரூபாய் பத்தாது, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன், இந்த 1000 ரூபாய் வச்சு நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுவேன், இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்ட்டு உங்கள் அவேர்னஸ் இந்த ஒரு பாசிபிலிட்டி மேலேயே செலுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த 1000 ரூபாய் மேலே தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஓகே, இதை வந்து ஒரு மோஸ்ட்டாக இதை பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா, ஓகே ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will start thinking. ஓகே, முதல்ல எங்கே உங்கள் அவேர்னஸ் போகுதுன்னு பாருங்கள். என்ன கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும், என்ன டிசைர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும், முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் தெரியல, ஃபர்ஸ்ட் உங்கள் அவேர்னஸ் அந்த பாசிபிலிட்டி மேலே போகும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வாண்ட் அப்படின்ற இதுலேருந்து ஹேவுக்கு போக மாட்டாங்க. ஓகே, வாண்ட்லேயே தான் இருப்பாங்க, பட் ஐ வில் ஹேவ், அதாவது நான் வந்து ஃபியூச்சரில் வந்து எனக்கு அது கிடச்சிரும். ஒரு ப்ரமோஷன் வேணும்னாலோ, எனக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணுன்னாவோ, ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னாலோ, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஹேவ், அதாவது இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகிடுச்சு, இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி மேலே அவேர்னஸ் வைக்காம அவங்க இதை சால்வ் ஆகிடும், இதை வந்து நான் அச்சீவ் பண்ணுற முடியும், அதாவது ஐ வில் ஹேவ் இட் இன் த ஃபியூச்சர். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐ வில் ஹேவ் அப்படின்னா
ஐ டோன்ட் ஹாவ் இட் ரைட் நவ். இப்போ என்கிட்ட அது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ என்கிட்ட அது இல்லை. பட் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஹாவ் இட் ரைட் நவ். இப்போ இந்த செகண்ட் என்கிட்ட இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த நவ் மூமெண்ட் இது மட்டும்தான் எக்ஸிஸ்ட். ஓகேவா? பாஸ்ட், ஃப்யூச்சர் அண்ட் இதான் நீங்கள். ஓகேவா? அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப 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 கோவமாக இருக்கீங்க. ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் புவர், யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல், அன்லக்கி. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட ஸ்டேட். நீங்கள் ரொம்ப புவராக இருக்கீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க. ஐயோ நிறைய விஷயம் நம்ம தோற்றுருக்கோமே, நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலையே, நம்ம ரொம்ப அன்லக்கியாகவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது பயம் வருது. இப்படியே போயிடுமா, இப்படியே இருந்தால் எப்படி நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறது, ஐயோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையே, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சர் நினச்சா பயமாக இருக்குது, இந்த அன்லக்கினஸ் திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சாலுமே சரி, இல்லை ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சாலுமே சரி, நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டை தான் அதை எத்தனை வரீங்க. ஓகே, நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சாலும் அதை வந்து இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த செகண்ட் தான் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறேன், நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறேன். த நவ் மூமெண்ட், இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த மூமெண்ட், இது மட்டும் தான் இங்கே எக்ஸிஸ்ட். ஓகேவா? இதை நீ எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ லீனியர் டைம்னு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃப்ரேம். நீங்கள் வந்து ஒரு ஆனிமே பார்க்குறீங்க, ஒரு வந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் ஆகும். அதாவது அந்த படம், இந்த அனிமேஷன் மூவி ஒரு டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை ஃப்ரேம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியுது. டைம் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியுது, செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ். பட் இந்த டைம்ன்றது, இந்த ஹவர்ஸ், மினிட்ஸ், இதெல்லாம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது. ஓகே, நியாயமாக பார்த்தா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் நவ் இது மட்டும்தான் இங்கே எக்ஸிஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாளைக்குன்ற கான்செப்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிட்ட உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் வாட் எக்ஸிஸ்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட இருக்கா இல்லையா, இந்த மொமெண்ட்ல உங்க அவேர்னஸ் எங்கே போகுது, எந்த இடத்துக்கு போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போதும் சரி, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போதும் சரி, நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டை தான் இதை நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ எந்த விஷயத்து மேலே நீங்கள் அவேராக இருக்கீங்களோ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில், அதுதான் கண்டினியூ ஆகும். தட் இஸ் வாட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ். ஓகே, ஸோ எனக்கு வேற ஒரு ரியாலிட்டி வேணும், எனக்கு எங்கள் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அப்போ உங்கள் அவேர்னஸ் எங்கே போகுது? அவேர்னஸ் கீழே நம்ம இன்னர் டயலாக்னு சொல்லலாம், அட்டென்ஷன், என்ன பேசுகிறீங்க, என்ன வேர்ட்ஸ் பேசுகிறீங்க. ஸோ டெய்லி அன்றாட வாழ்க்கையில் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் அவேர்னஸ் எங்கே போகுது? நான் என் வேலைக்கு போவேன் நிதிஷ், நான் வந்து சோஷியல் மீடியா பார்ப்பேன், நான் வந்து நியூஸ் பார்ப்பேன், நான் வந்து 4 பேர்கிட்ட பேசுவேன். எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேலே நீங்கள் அளவுக்கு அதிகமாக அவேர்னஸ் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்டர்னலி நீங்கள் என்ன அவேராக இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் வெல்தி, ஐ ஆம் லவ், ஐ ஆம் பெர்ஃபெக்ஷன், நோ ஒன்ஸ் பெட்டர் தென் மீ, நோ ஒன் கம்பேர்ஸ் டு மீ. என் பர்சனல் ரியாலிட்டியில் நான் சொல்கிறது தான் நிச்சயம், நான் சொல்கிறது தான் உண்மை, நான் சொல்கிறது தான் நடக்கும். ஓகே, ஸோ நான் என்னோட இமேஜினேஷனில் நோ ஒன்ஸ் பெட்டர் தென் மீ, என்னை விட பெட்டரான ஆள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இது வந்து நார்சிசிஸ்டிக்காக இருக்கும், இது வந்து ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு அவ்வளோ இல்லை. பிகாஸ் என்னோட ரியாலிட்டி, என்னோட லைஃப்பில் நான் தான் கிங்கு, நான் தான் ராஜா. ஐ ஆல்வேஸ் ஹாவ் மோர் தென் எனஃப் மணி, ஐ ஆல்வேஸ் ஹாவ் மோர் தென் எனஃப் லவ். எனக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அற்புதமான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அற்புதமான பார்ட்னர் இருக்காங்க, என் லைஃபே அமோகமாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் என்ன காமிக்குது, லைஃப் என்ன காமிக்குதுன்றது எனக்கு கவலையே கிடையாது. அது என்ன வருதோ அதை நான் டீல் பண்ணியிருப்பேன். பட் இன்டர்னலி நான் அப்படி இருக்கேன், இன்டர்னலி நான் எது மேலே அவேராக இருக்கேன், அது மட்டும்தான் இங்கே முக்கியம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு புரியும். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்டன்ட். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் இன்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அதாவது எனக்கு வந்து 10 lakhs மாதத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் யூ டிசைட், அதாவது நான் ஆல்ரெடி 10 lakhs சம்பாதிக்கிறேன் தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உடனே இதுக்கு மேலே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே இந்த 10 lakhs rupees நான் சம்பாதிக்கிற பாசிபிலிட்டிக்கு தள்ளும். ஓகேவா? ஸோ நான் டிசைட் பண்ண பாயிண்ட்ல இருந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே
ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கலைசேஷன் சொல்லலாம். ஃபிசிக்கலைசேஷன்னா நான் வந்து 10 lakhs per month சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் மென்டலி டிக்ளேர் பண்ணிட்டேன். பட் அது ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு வந்தால் ஆகணும். ஓகேவா? ஸோ என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதோ, நான் வந்து 10 lakhs சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஐ ஹாவ் டு டிக்ளேர் இட் இன்டர்னலி அண்ட் ஸ்டே இன் இட். அந்த ஐடென்டிட்டி, நான் சூஸ் பண்ண ஐடென்டிட்டி மேலே நான் கன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து நான் 10 lakhs சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஐயோ நான் 10 lakhs சம்பாதிக்கலையே அப்படின்னாலும் நான் வந்து பயந்துக்கிட்டு வருந்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி நான் வருந்துறேன் அப்படின்னா ஐ கேன்சல் திஸ் அவுட். ஓகே, ஸோ த மொமெண்ட் யூ டிசைட், எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து என் பிஸ்னஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு, என் பிஸ்னஸ் வந்து 50 lakhs per month ரெவன்யூக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி என்ன டெசிஷன் நீங்கள் எடுத்தாலும் இன்டர்னலி உங்கள் இமேஜினேஷனில் என்ன டெசிஷன் நீங்கள் எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக யூ காட் இட். உங்களுக்கு அது கிடச்சாச்சு. அதாவது எங்கே மென்டலி உங்களுக்கு கிடச்சாச்சு. கிடச்ச உடனே ஒரு பாத் ஃபார்ம் ஆயிடும். பாத் இஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அந்த அந்த என்ன நடந்தாலுமே நீங்கள் இந்த ஒரு ஐடென்டிட்டியில் எப்பவும் இருந்தே ஆகணும். நீங்கள் இல்லாத பட்சத்தில் யூ கேன்சல் திஸ் அவுட். ஓகே, ஸோ எல்லா நவ் மூமெண்ட், இந்த நவ் மூமெண்ட்டில் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி இன் திஸ் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அவங்க டிசைட் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும், அவர் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியலனா பிக் பிக்சரில், அதாவது யூ டிசைட், யூ ஆல்ரெடி காட் இட். ஓகே, யூ காட் இட். ஸோ என்ன நடந்தாலுமே நல்ல சூப்பரான விஷயம் கூட நடக்கட்டும், அதாவது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நடக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம் நடக்கட்டும், என்ன நடந்தாலுமே எண்ட் ரிசல்ட் என்ன, யூ வில் கெட் இட். ஃபிசிக்கல் ரியாலிட்டின்னு உங்களுக்கு அதை வந்து அடையும், உங்களை வந்து சேரும். ஓகே, பட் அதை தெரியாமல் அவங்க பிக் பிக்சரை பார்க்காம இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது, யூஸே இல்லை. ஆமாம், நான் 10 லட்சம் சம்பாதிக்கல, நான் வந்து மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எமோஷனல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ஃப்ரீக்வன்சியை கெடுத்துக்கிட்டு அவங்க ஐடென்டிட்டியை கெடுத்துக்கிட்டு அதை சொதப்பிடுறாங்க. ஓகே, ஸோ யூ கான் சிட் இன் 2 chairs at once. ஒரு சேர்ல தான் உட்கார முடியும். ஓகே, ஸோ டிசைட், ஒரு விஷயம் டிசைட் பண்ண அப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டே இன் தட் ஐடென்டிட்டி. ஒரு நாளுமே இப்போ 10 லட்ச ரூபா உங்களுக்கு மாதம் சம்பாதிக்கணுன்ற உங்களுக்கு கோல் இருக்குது, ஒரு மார்க்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல பார்ட்னர் இருக்குன்னா ஐ ஹாவ் அ ஹெல்த்தி பார்ட்னர். 4 பேரும் அவராக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் கமிட் ஆகணும், நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னா திங்க் அபவுட் யுவர் மேரேஜ் லைஃப், திங்க் அபவுட் ஹவு ஹாப்பி யூ ஆர் வித் யுவர் பார்ட்னர், திங்க் அபவுட் கோயிங் ஆன் வெக்கேஷன்ஸ். நீங்கள் அவங்க கூட பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவங்க கிட்ட தான் பேசுகிறாங்க, ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் நிறைய டேட்ஸ் போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்க. உங்கள் அவேர்னஸ் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸில் யூ கேன் கீப் இட். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸில் உங்கள் அவேர்னஸை வைக்காமல் ஐயோ கிடைக்கவே மாட்டாங்களே, ஐயோ நான் சிங்கிளாகவே இருக்கேனே, கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருப்பேனா அப்படின்னு இந்த மென் 30+ years சிங்கிளான மென்லாம் வந்து இது ரொம்ப பண்ணுவாங்க. ஓகே, லைக் அவங்களுக்கு மேரேஜ் நடக்காது, பொண்ணும் கிடைக்காது, அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. என்ன டிசைட் பண்ணிப்பாங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ ஃபைண்டிங் அ கேர்ள் இஸ் ஹார்ட். ஃபைண்டிங் அ கேர்ள் இஸ் ஹார்ட். இது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது. ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், இட் இஸ் வாட் யூ டிசைட். ஸோ நீங்கள் எதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும், அதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் அவேர்னஸ் எங்கே இருக்குது, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி மாதிரி தான் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு 35 வயசு ஆனாலும் என்ன, பொண்ணுங்க வந்து என் மடியில் வந்து விடுவாங்க. யூ ஹாவ் டு ஹாவ் தட் மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தட் மச் கன்விக்ஷன், தட் மச் ட்ரஸ்ட். இதை நீங்கள் வெளில போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யாரையும் மிஸ்ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்குள்ள உங்கள் இன்டர்னல் வேர்ல்டில் நீங்கள் எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி கூட சொல்லலாம், அது எவ்வளோ ஓவர் த டாப் வேணா இருக்கட்டும். எந்த ரூமுக்கு போனாலும் எல்லா பொண்ணுங்க அட்டென்ஷன் என் மேலே தான் இருக்கும். யூ கேன் சே தட். ஏன் உங்களால் சொல்லிக்க முடியாது? இன்டர்னலாக கூட உங்களால் ஒரு விஷயத்த சொல்லிக்க முடியலன்னா அப்போ யூஆர் ஃபிட் ஃபார் நத்திங். உங்கள் இமேஜினேஷனில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜினரி சினாரியோ உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியலன்ற பட்சத்தில் தென் வாட்ஸ் த பாயிண்ட்? பிகாஸ் யுவர் இமேஜினேஷன் இஸ் காட், யுவர் இமேஜினேஷன் இஸ் அ ட்ரூ ரியாலிட்டி. அதுதான் காஸ். ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட காசிங் இமேஜினேஷன் உங்கள் மென்டல் பிளேன் தான். ஸோ உங்கள் இமேஜினேஷன், உங்கள் அவேர்னஸ் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த செகண்ட் உங்ககிட்ட ஒரு ஃபெராரி கார் இருக்குன்னு உங்களால் அந்த அவேர்னஸை கொண்டு வர முடியும். பட் அந்த அவேர்னஸை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் எது மேலே அவேராக இருக்கீங்களோ யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அது எந்த தான், ஆமாம் இது என்னோட ரியாலிட்டி தான் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் என்ன பற்றி யோசிச்சாலுமே, எந்த ஒரு இமேஜினேஷனில் உங்களோட கற்பனையில், உங்களோட அவேர்னஸில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சாலுமே தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஸ்பிரிச்சுவல் பிளேன், மென்டல் பிளேன், ஃபிசிக்கல் பிளேன், எல்லா பிளேனுமே சைமல்டேனியஸாக இந்த கரண்ட் மொமெண்ட்டில் ஹேப்பனிங் தான். ஸோ உங்கள் மென்டல் பிளேனில் நீங்கள் என்ன யோசிச்சாலுமே தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ்.
ஃபிசிக்கலி அந்த விஷயம் நடக்கலைன்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆகிடாது. நீங்கள் என்ன விஷயத்தை இமேஜின் பண்ணாலுமே இது இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ நீங்கள் ஒரு ஃபெராரி காரை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இந்த அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுனால தான் திஸ் பிகம்ஸ் டே ட்ரீமிங். கனவு உலகத்தில் வாரான், ஃபேண்டசி வேர்ல்டில் வாரான், டே ட்ரீமிங். இதுதான் டே ட்ரீமிங்னு வாங்க. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஆமாம், இது எந்த தான் ஓகே. ஃபெராரி கார் நான் வச்சுருக்கேன், நான் ஓன் பண்ணுறேன்றது ரொம்ப பெரிய கோலு. நான்லாம் இப்போ அந்த மாதிரி ஒரு லீப் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச கார், உங்களால் இது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கார் இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. வேற இருங்க அந்த பாசிபிலிட்டி மேலே. என்ன தப்பு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நான் வேற இருக்கலாம். பட் எனக்கு நம்பிக்கை, எனக்கு ஆசையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆவேன்லாம் எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி. ஸோ ஐ டோன்ட் கேர். பட் உங்களால் நினச்சா அது முடியும், யார் நினச்சாலும் முடியும். ஓகே, நம்ம ஈச் வேர்ல்ட் செப்பரேட். இந்த உலகத்தில் மட்டும் 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. தேர் ஆர் 8 பில்லியன் வேர்ல்ட்ஸ், இண்டிவிஜுவல் வேர்ல்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து என் மேலே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்களோட எனக்கும் இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் சரியே இல்லை, அவங்க பிஹேவியர் எனக்கு பிடிக்கலன்னா ஐ கேன் இமேஜின் அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க பிஹேவியர் மாறின மாதிரி ஐ கேன் இமேஜின் மை செல்ஃப் அண்ட் தே ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் தட். ஓகே, என்னோட பர்சனல் ரியாலிட்டியில் தே ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் தட். அதுதான் லா. ஓகே, ஸோ யூ கேன் சேஞ்ச் எனி திங், யூ கேன் சேஞ்ச் எனி டிசைர், யூ கேன் சேஞ்ச் எனி ஒன், யூ கேன் சேஞ்ச் யாரை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷன் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு டிசிஷன் நீங்கள் உள்ளுக்குள்ள எடுக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட் இன் இட். ஸோ நாள் பூரா keep declaring intentions, keep declaring statements, keep declaring affirmations, keep imagining, use your imagination. நாள் பூரா எதில் அவேராக இருக்கேன், ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு இந்த விஷயம் எதுவுமே பண்ணாமல் என் எண்ணங்கள் எங்கே போகுது, என் இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு முதல்ல 24 ஹவர்ஸ்க்கு அவேராக இருங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி ரூயின் பண்ணிக்கிறீங்க, எப்படி நாசமாக்கிக்கிறீங்கன்னு தெரியும். தெரிஞ்ச அப்புறம் அந்த 24 ஹவர்ஸ் தெரிஞ்ச அப்புறம் யூ டிசைட் எங்கே என் அவேர்னஸ் போகும். எனக்கு எப்பவுமே என் அவேர்னஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் மேலே தான் இருக்கும். என் பார்ட்னர் கூட என்ன எப்படிலாம் வாழ போகிறேன், பேரண்ட்ஸ் எப்படிலாம் எந்தெந்த டூருக்குலாம் போக போகிறேன், எந்த ட்ரிப்ஸ்க்குலாம் நான் போக போகிறேன், என் பிஸ்னஸ் எப்படி அடுத்த ஸ்கேலுக்குலாம் கொண்டு போக போகிறேன். ஐ கீப் இமேஜினிங் இட் மை செல்ஃப் அண்ட் ஐ லிவ் இன் தட் ரியாலிட்டி. எனக்கு இந்த 3D ரியாலிட்டி என்ன காமிக்குதுன்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு கவலை கிடையாது. அது என்ன காமிச்சாலுமே நான் வந்து இன்டர்னலி நான் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்பேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நாளைக்கு ரெண்ட் இருக்குது, நாளைக்கு டியூ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே. என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். 3D ரியாலிட்டியில் என்ன நீங்கள் பண்ணணுமோ, நீங்கள் என்ன ஜாப்ல இருக்கீங்களோ, என்ன வேலை இருக்கும், தட் யூ டூ இட். பட் இன்டர்னலி உங்கள் அவேர்னஸ் எங்கே இருக்கு? பிகாஸ் நம்ம 3D ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த 3D ரியாலிட்டி மேலே நம்ம ஃபோக்கஸையும் நம்மளோட கவனத்தையும் நம்மளோட அவேர்னஸ் அது மேலே வச்சு என்ன பிரயோஜனமே கிடையாது. ஸோ என்ன வேணால் நடக்கட்டும், நான் உள்ளுக்குள்ளே என்ன அவேராக இருக்கணும். தட் இஸ் வாட் வில் கெட் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ ஐ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் வித் இட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கிட்டே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே மாறலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ உங்ககிட்ட இல்லைன்னு தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியலைஸ் இப்போ வரைக்கும் என்ன சுச்சுவேஷன், என்ன ஈவெண்ட், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்கள் இருந்தாலுமே அது உங்களோட ஓல்டு அவேர்னஸ்னால. இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து மோசமான சுச்சுவேஷனில் அவேராக இருந்திருக்கீங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நீங்கள் கரண்ட் லைஃப். ஸோ நீங்கள் இன்னிலேருந்து இந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்து மேலே அவேராக இருக்கீங்கன்னா தட் வில் கெட் அது நீங்கள் யூ ஆல்ரெடி காட் இட் இந்த மென்டல் பெயின். ஓகே, ஸோ இந்த ஜேர்னி ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டதும் நடக்கட்டும், நல்லதும் நடக்கட்டும், என்ன நடந்தாலுமே நான் என்ன சூஸ் பண்ண ஐடென்டிட்டி என்ன, அதான் உண்மை, அதுதான் நிஜம். உங்கள் அக்கௌண்ட்டில் 0 ரூபீஸ் கூட இருக்கட்டும், உங்கள் அக்கௌண்ட்டில் காசே இல்லைனா கூட இருக்கட்டும், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா காசு இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி அது மேலே அவேராக இருக்கிறதுனால ஒரு கெட்டதும் நடக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த அவேர்னஸ்லேருந்து யூ டேக் ஆக்ஷன். 10 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் உங்களுக்கு கடன் இருக்குது, நீங்கள் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கீங்க. பட் ஸ்டில் எல்லா கடனையும் நான் அடிச்சாச்சு, நான் வந்து என்கிட்ட மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்ற ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் யூ கேன் டேக் இட், யூ கேன் கீப் கன்சிஸ்டன்ட் இன் இட். அந்த ஐடென்டிட்டிலேருந்து யூ டேக் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஐடென்டிட்டிலேருந்து ஆக்ஷன் எடுங்க. அதுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு காசை போய் செலவு பண்ண சொல்லல, இல்லாத காசை போய் உங்களுக்கு செலவு பண்ண சொல்லல, இன்டர்னலி சொல்கிறேன். ஃபிசிக்கலைஸ் பண்ண சொல்லல, இன்டர்னலி யூ கீப் இமேஜினிங், யூ keep being aware of that possibility. ஓகே, ஸோ என் மார்க்கர்லாம் வந்து பழசாயிடுச்சு, புது மார்க்கர் வாங்கணும். ஸோ அதனால இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை டு இட். அண்ட் என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video.